போயிடலாம். அடுத்து யார் பேச போறோம்? ராம்குமார் பேசுறேன். ஆக்சுவலா எனக்கு அவர் பப்பி குட்டி மாதிரி கவிதைலாம் வரல. கவிதைலாம் வராது. நான் கலைஞரோட சாதனைகள்ல நான் வியந்து பார்த்த சில விஷயங்களை நினைவு கூறதுக்கு நான் விரும்புறேன். அதுதான் இன்றைய நாள்ல நான் அவருக்கு செய்யற ஒரு நன்றி கடனா இருக்கும். ஆக்சுவலா நான் வியந்து பார்த்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா, இலவச கல்வி, அதாவது கல்வியில அவர் செய்த புரட்சிகரமான திட்டங்கள். அப்புறம் அதுல வந்து பாத்தீங்கன்னா, அவரு இலவச கல்வி கொண்டு வந்தது. அப்புறம் 8th வரைக்கும் ஆல் பாஸ். அப்புறம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ன்றது வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம கேன்சல் பண்ணதுன்றது ஒரு மைல்கல். யாராலையும் செய்ய முடியாத ஒரு விஷயம். இன்னைக்கு என்னோட இருக்கிற பட்டதாரிகள் பல பேர் வந்து அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தா நீட்டுக்கு இருக்கிற அதே நிலைமை தான் அவங்களுக்கும். மேபி அவங்க இல்லாம இருந்திருக்கலாம். அப்புறம் பஸ் பாஸ், அப்புறம் சமச்சீர் கல்வி, இன்னும் நிறைய இருக்கு கல்வியில. என்னால நேரம் குறைவா இருக்குன்றத காரணத்தால நான் சில விஷயங்கள் தவிர்க்கிறேன். அப்புறம் பாத்தீங்கன்னா, சுயமரியாதைக்காக கலைஞர் அவர்கள் எடுத்து வைத்த படிகள், அதாவது பாத்தீங்கன்னா கை ரிக்ஷா ஒழிச்சது, அதெல்லாம் வந்து அது யாருனாலும் பண்ணலாம். ஆக்சுவலா இப்ப ரீசெண்டா கூட ஏதோ ஒரு இதுல பண்ணியிருக்காங்க. பட் ஆனா அந்த காலத்திலேயே அது வந்து ஒரு சுயமரியாதைக்கான ஒரு அடையாளம் தான் அந்த திட்டத்தை கேன்சல் பண்ணது. அதை பத்தி நான் டீப்பா போக விரும்பல. அது பெரிய ப்ராசஸ். நான் ஷார்ட்டா சொல்லி முடிச்சிடறேன். அப்புறம் பாத்தீங்கன்னா சமத்துவபுரம்ன்றது வந்து தேர்தல் அறிக்கையிலே இல்லாத ஒரு விஷயம். அத செய்யணும்ன்றது வந்து அத தேர்தல் அறிக்கையில இல்லாத ஒரு விஷயத்த கலைஞர் செஞ்சிருக்காருன்றது வந்து அவரோட சுயமரியாதை, அப்புறம் சமூக நீதியில வந்து அவரோட பங்களிப்பு எவ்வளவு தூரம் இருக்குன்றத காட்டுது. அப்புறம் மாநில உரிமைக்கு வந்து சமரசம் இல்லாம அண்ணா வழியில எவ்வளவு தூரம் போராடினாரு. அதுல ஒரு உதாரணம் வந்து கலைஞர் ஹோஸ்டிங் த பிளாக், அந்த அதாவது மாநில முதல்வரே வந்து கொடி ஏற்றணும் அப்படின்ற அதிகாரத்தை போராடி பெற்று தந்தது. அதுல ஒன் ஆஃப் த ஸ்டோன் அது. அப்புறம் பாத்தீங்கன்னா அதுல அப்புறம் கலைஞரோட ப்ராவர்ப், அதோட கோட், அதை நிறைவா நான் ஒரே ஒன்று முடிச்சுக்கிறேன். அவர் சொல்றது அதை நான் எப்பவுமே ரிமெம்பர்ல நான் வச்சுக்கிறது 2 விஷயம். அடிக்கின்ற காற்றில் காகமும் பறக்கும், காகிதமும் பறக்கும், காற்று நிற்கும் வரை பொறு. அது வந்து என்னோட ஒன் ஆஃப் த மோட்டிவேஷன். செகண்ட் திங் வந்து அதிகாலையில எழுபவனுக்கு 2 பகல் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அன்றாட வாழ்க்கையிலயும் அவரோட சிந்தனை வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ இன்றைய நாள்ல அவரை நினைவு கூறுறது வந்து எனக்கு பெருமையா நினைக்கிறேன். ஹாப்பி பர்த்டே கலைஞர். அண்ட் வாய்ப்புக்கு நன்றி அளித்ததுக்கு நன்றி அனைவருக்கும். நன்றி. ராம்குமார் தோழர், தேங்க்ஸ் தோழர்.